சிவசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் கடந்த ஆட்சியில் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், அலுவலக உதவியாளர்கள், அடிப்படை பணியாளர்கள் போன்ற பல்வேறு பிரிவுகளை சார்ந்தவருடைய கோரிக்கைகளை கேட்டறிந்து கடைசி நேரத்தில் அதை நிறைவேற்றாமல் விடப்பட்டதன் காரணம் மிக முக்கியமாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்க வேண்டும் என்று அரசு அலுவலர்களும் ஆசிரியர்களும் போராடினார்கள். அரசு அழைத்து பேசி தமிழ்நாடு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்ற பெயரில் 50 விழுக்காடு தருவோம் என்று சொல்லிவிட்டு அந்த 50 விழுக்காடில் 10% பணியாளர் என்று பிடித்தம் செய்து வழங்கப்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணையில் தெளிவுரைகள் இல்லை. அந்த தெளிவுரைகளை கேட்டு அனைத்து சங்கமும் கேட்டுக்கொண்டே இருந்தன. அதற்குள் தேர்தல் வந்துவிட்டது. அந்த அறிக்கையும் வரவில்லை. அந்த கோபம் ஆட்சி மாற்றத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைய தினத்திலே பதவியேற்றிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்கின்ற நாளிலே தலைமைச் செயலகத்தை சார்ந்த வெங்கடேசன் தலைவர் அவர்களும், பீட்டர் அந்தோணிசாமி அவர்களும், அமிர்தகுமார் அவர்களும், மாநில தலைவர் எஸ் மதுரம் அவர்களும் நானும் நேரில் சென்று கைக்குலுக்கி வாழ்த்து தெரிவித்தோம். அன்றைய புகைப்படம் எந்த சங்கத்துக்கும் வழங்கப்படவில்லை என்பதை முக்கியமானதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்பாக முறையாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய 2 அவர்களிடத்தில் நம்முடைய சங்கத்தின் சார்பில் எங்களை அழைத்து பேச வேண்டும் என முதலாவது கடிதம் கொடுத்தவர் நாம், இரண்டாவதாக ஜாக்டோஜியோ கொடுத்தால், மூன்றாவதாக அரசு அலுவலர் ஒன்றியம் கொடுத்தது, போட்டோஜியோ கொடுக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழலுக்கு பின்பாகத்தான் போட்டோஜியோ மனுக்கள் கொடுத்தன. அதற்கு பின்பு 90 சங்கங்கள் கொடுத்திருக்கின்றன. திடீரென ஜாக்டோஜியோ அவர்களுக்கும் அரசு அலுவலர் ஒன்றியத்திற்கும் எனக்கும் தலைமைச் செயலகத்தில் ஃபோன் வந்தது. அதன் அடிப்படையில் நானும் மாநிலத்திலும் சில நிர்வாகிகளும் தலைமைச் செயலகத்துக்கு சென்றோம். அன்றைக்கு ஜாக்டோஜியோவர் உள்ளே சென்று விட்டனர். அரசு அலுவலர் ஒன்றிய தலைவர் அங்கே இருந்தார். அப்பொழுது நாங்கள் அங்கே இருந்த காவல்துறையிடம் கேட்டபொழுது 2 சங்கங்கள் மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய சங்கம் லிஸ்டில் வரவில்லை என்று சொன்னார்கள். உடனடியாக நாங்கள் முதலமைச்சர் 2வை நேரிலே சந்தித்து அவரிடத்திலே வாதித்தோம். அவர்கள் ஏதோ தவறு நடந்துவிட்டது, உங்களுக்கு யார் தொலைபேசியில் பேசியது என்றெல்லாம் கேட்டார்கள். நாங்கள் தெளிவாக சொன்னோம். அதன் பின்பு நீங்கள் ரிஜிஸ்டர் மூலமாக செய்து ஆன்லைன் மூலமாக அனுப்புங்கள், விரைவாக உங்களுக்கு தேதி வாங்கி தருகிறோம் என்று சொன்னார்கள். ஆன்லைன் மூலம் அனுப்பப்பட்டது. அதற்கு பிறகாக மீண்டும் நாங்கள் 2 அலுவலகத்துக்கு சென்று அங்கு வந்து சேர்ந்திருக்கிறதா என்பதை பார்த்தோம். அப்பொழுது அவர்கள், உங்களுடைய சங்கம் 2 சங்கம் நீங்கள் கேட்ட அந்த அப்ளிகேஷன் வந்திருக்கிறது, இதை போல பல சங்கங்கள் அடித்திருக்கிறார்கள், விரைவாக முதலமைச்சரிடம் தெரிவித்து உங்களை அழைப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மாநில நிர்வாகிகள் முதலமைச்சர் அழைப்பு வந்த பிறகு உங்களை அழைக்கலாம் என்று தலைமைச் சங்கம் சொன்னது. ஆனால் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் காலையில் முதலமைச்சர் அழைக்கிறார் என்று குறிப்பிட்டால் எங்களால் வர இயலாது, எனவே ஒரு நாள் முன்னதாக நீங்கள் தெரிவித்தால் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும் என்று இறுதியாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம். முதலமைச்சருக்கு அழைப்பு வரும் என அனைத்து சங்கமும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலை இப்படி இருக்கிறது. ஆனால் முதலமைச்சரை நாம் சந்திக்கின்ற பொழுது அது வெறும் சந்திப்பாக இருக்காது. ஏனெனில் கடந்த காலங்களில் நாம் மனவேதனைப்பட்டு எப்படி மாற்றத்துக்கு தேர்தல் நேரத்திலே நடந்து கொண்டோமோ அதுபோல இல்லாமல் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 12,525 ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி இயக்குபவர்கள், துப்புரவு தூய்மை பணியாளர்கள் நீண்ட நாட்களாக குறைந்த சம்பளத்திலே பணியாற்றி வருகிறார்கள். இவர்கள் ஒரு நாட்டிற்கு முதுகெலும்பு ஊராட்சி தான் என சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஊராட்சியிலே வாழுகின்ற குடிமக்களுக்கு உயிரை காக்கக்கூடிய நீரை அனுதினம் வழங்குகிறார்கள். அதை போல அங்கே இருக்கின்ற சுகாதாரக்கேடுகளை தங்கள் சுகாதாரத்தை கெடுத்துக்கொண்டு அந்த பணியை செவனை செய்து வருகிறார்கள். இவர்கள் அனைவரையும் நிரந்தர பணியிடத்திலே பணியமர்த்தப்பட வேண்டும். அலுவலக உதவியாளர்கள் காலி பணியிடங்களில் பணியிடம் நிரப்பப்பட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கினை தொடுத்து அந்த வழக்கின் மூலமாக
மனிதவள மேலாண்மைத்துறை அரசு செயலாளரிடத்திலே தெரிவித்து அவர்களும் ஆணையிட்டிருக்கிறார்கள். அந்த ஆணையின்படி தலைமைச் செயலகத்திலே அண்ணாமலை யூனிவர்சிட்டியின் மூலமாக அனைத்து காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற பல்வேறு துறைகளிலே அறிவிப்புகள் வந்திருக்கிறதே தவிர இன்னும் நிரப்பப்படவில்லை என்பதை மாண்பு தமிழக முதலிடத்திலே தெரிவித்து விரைவாக நிரப்பக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். அதேபோல தமிழ்நாடு பதிவுத்துறையில் காலியாக இருக்கின்ற 600க்கும் மேற்பட்ட அலுவலகங்களில் இரவு காவலர் பணியிடம் இல்லாமல் பாதுகாப்பற்ற சூழலில் இருக்கிறது. அதற்கும் நாம் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து விரைவாக இரவு காவலர் பணியிடம் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று ஆணையிடப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையை பதிவுத்துறை தலைவரிடத்திலே நாம் கொடுத்திருக்கிறோம். அதையும் நிறைவேற்றவில்லை. அதையும் முதல் கவனத்துக்கு கொண்டு சென்று விரைவாக நிறைவேற்ற ஆணை பெறுவோம் என்றும் சொல்லிக் கொள்கிறோம். அதே போல இன்றைக்கு பண்ணை பணியாளர் சுமார் 1000க்கும் மேற்பட்டு அங்கே பணியாற்றக்கூடிய அந்த பண்ணை பணியாளர்கள் ஏற்கனவே பணி வரன்முறை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த பணி வரன்முறை செய்யப்பட்டு 20-22 ஆண்டுகளாக பணியாற்றுகின்றவர்களை பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று பல சமயங்களில் நாம் கோரிக்கை கொடுத்திருக்கிறோம். அவருடைய கோப்பு செல்கிறது, மீண்டும் திரும்ப வருகிறது. ஆகவே மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் பண்ணை பணியாளர் அனைவரையும் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று சொல்வோம். அதேபோல பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சுமார் 15 நாட்களுக்கு போராட்டம் நடத்தி அதன் மூலமாக அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றது. ஆனால் அரசு அவர்களுக்கு இப்பொழுது பணி நிரந்தரம் செய்ய முடியாது, ஆனால் ஊதிய உயர்வு தருகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு 31 நாள் சம்பள உயர்வை கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக நாம் சந்தோஷப்பட்டாலும் கூட இவரெல்லாம் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக இன்றைக்கு 4 பணியிடங்கள் அழிக்கப்பட்டு ஒரே பணியிடமாக மல்டி பர்பஸ் என்ற பெயரிலே அவர்கள் பணிபார்க்கிறார்கள். எனவே இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்போம். டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் முன்பெல்லாம் 6 மாதம் மழை இருக்கும், 6 மாதம் வெயில் அடிக்கும். ஆக அந்த 6 மாதத்தில் கொசு தொல்லை அதிகமாக இருக்கும், அப்பொழுது நோய்கள் உண்டாகும். எனவே 6 மாதம் இவர்களுக்கு பணி கொடுத்து விட்டு 6 மாதம் பணி கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இப்போது அப்படி இருக்கிறதா? இன்றைக்கு 105 டிகிரி வெயில் அடித்தாலும் கூட கொசுக்கள் அழிந்த பாடில்லை. எனவே இவர்கள் ஜனவரி முதல் டிசம்பர் வரை தொடர்ந்து பணிபார்க்கும் அளவிற்கு இவர்களையெல்லாம் நிரந்தர பணிப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைப்போம். இதே போல காவல்துறை, ஆதி திராவிடத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, பிசி எம்பிசி துறை, வேளாண்மை துறை போன்ற பல்வேறு துறைகளிலே குறைந்த சம்பளத்தில் மாதம் 5000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவிலே துப்புரவு பணியாளர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரையும் பணிநிரந்தரப்படுத்தி அந்த பணியினை சிறப்பாக பணியாற்றக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். அதை போலவே இன்றைக்கு எல்லா துறைகளிலும் நிறைய குறைகள் இருக்கின்றன. குறிப்பாக ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியிலே பணியாற்றக்கூடிய அலுவலக உதவியாளர் போன்ற டி பிரிவு பணியிடங்களை வேலைவாய்ப்பு அலுவலகமாக பணியிலிருந்து எடுத்து அவர்களை நிரப்பி அதற்கேற்ற ஊதியத்தை கொடுத்து வந்தார்கள். ஆனால் கடந்த ஆட்சியிலே 3 அரசாணைகளை போட்டு அந்த பணியிடங்கள் முழுவதுமாக குறைக்கப்பட்டு இன்றைக்கு தனியார்மையும் ஒப்படைக்கப்படுகிறது. இது ஒரு அபாய சூழலை ஏற்படுத்தும். ஏனெனில் அரசாங்கத்தில் இல்லாமல் தனியார் இருந்த மது கடையெல்லாம் அரசே ஏற்று இன்றைக்கு 56,000 கோடி ஆண்டுக்கு வருவாய் ஈட்டுகிறது. ஆக அப்படிப்பட்ட தனியார்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருந்த அந்த துறையை மீட்டெடுத்திருக்கிறார்கள். அது மகிழ்ச்சியை தருகிறது. அதுபோல அன்றைக்கு உருவாக்கப்பட்ட அரசு பணியிடங்கள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயம் ஒப்படைக்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு காவலர் என்றால் அவருக்கு 12,000 ரூபாய் அரசு தருகிறது. ஆனால் அந்த கான்ட்ராக்ட்காரர் 8,000 ரூபாய் கொடுத்து விட்டு ஒரு நபருக்கு 4,000 கொள்ளையடிக்கிறான். ஆக இந்த கொள்ளையை தடுக்க வேண்டுமானால் ஊராட்சி ஒப்பந்த பணியாளர்கள், பேரூராட்சி ஒப்பந்த பணியாளர்கள், நகராட்சி ஒப்பந்த பணியாளர்கள், மாநகராட்சி ஒப்பந்த பணியாளர்கள் என்று பெயரிட்டு நேரடியாகவே அந்த குறைந்த சம்பளத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும் என முதலிடத்திலே கேட்டுக்கொள்வோம். அதுபோல நமக்கு இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டம், அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திலே புதிதாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் என்று அறிவித்தார்கள். அதில் நிறைய குறைபாடுகள் இருக்கின்றன. அந்த குறைபாடுகள் எல்லாம் நீக்கி மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்க வேண்டும். 21 மாத நிலுவைத் தொகை 7வது ஊதியக்குள்ளே இருக்கிறது. அதனையும் கலைந்து அந்த 21 மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும். முற்றிலுமாக அனைத்து துறையிலும் தனியார் மயத்தை அறவே ஒழித்திட வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு அலுவலக உதவியாளர்கள் மட்டுமல்ல, IAS வரை தொழில் வரி பிடிக்கிறார்கள்.
இந்த வரி ஐஏஎஸ் ஆபீசருக்கும் கீழே இருக்கின்ற கடைநிலை ஊழியருக்கும் ஒரே அளவிலே தொழில் வரி பிடிக்கிறார்கள். இது ஒரு மிக அபத்தமானதாக இருக்கிறது. எனவே இந்த நிலையை மாற்றி அந்தந்த சம்பளத்துக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு தொழில் வரி பிடித்தப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுவோம். அதே போல பல்வேறு நிலைகளிலே இருக்கின்ற பணியாளரை எல்லாம் ஒன்று சேர்த்து இன்றைக்கு குறிப்பாக தினக்கூலி, மதிப்பூதியம், தொகுப்பூதியம், பகுதி நேர பணியிலே பணிபார்க்கின்றவர்களெல்லாம் அரசிலே காலியாக இருக்கின்ற இடங்களிலே இவர்களை பூர்த்தி செய்து அந்த பணியிடங்கள் போக மீதமுள்ள காலி பணியிடங்களை வேலைவாய்ப்பு அலுவலகமாக எடுத்து பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றும் நாங்கள் முதலிடத்திலே கேட்டுக்கொள்வோம். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நடைபெறுகின்ற வட்டக்கிளை மாவட்ட தேர்தலை நல்ல முறையிலே நீங்கள் நடத்துங்கள். கண்டிப்பாக அனைத்து துறையில் உள்ளவர்களை உறுப்பினராக சேருங்கள். மாவட்டத்தையும் வட்டத்தையும் வலுப்பெற செய்யுங்கள். அப்பொழுதுதான் நாம் மாநில சங்கத்தை வலுப்பெற செய்ய முடியும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். குறிப்பாக மாவட்டங்களிலே இருக்கின்றவர்கள் உறுப்பினரிடத்திலே பணத்தை வசூல் செய்யுங்கள். டைரி கேலண்டர் கொடுக்கப்பட்டால் அதற்கு உரிய பணத்தை அவரிடத்தில் பெறுங்கள். அப்பொழுதுதான் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய உரிமை என்ன என்பது தெரியும். ஆனால் நீங்கள் மாவட்டத்திலே வருவாய் வருகின்றவர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மாவட்ட வருவாயை கொண்டு டைரி கேலண்டருக்கு மொத்தமாக பணம் கொடுக்கிறீர்கள். உறுப்பினர்களை வசூலிக்காமல் பணத்தை கொடுக்கின்றீர்கள். இதனால் அந்த உறுப்பினர்களுக்கு அந்த கஷ்டம் எதுவுமே தெரியப்படுவதில்லை. ஏனென்றால் எல்லோரும் அரசு ஊழியர்கள், எல்லோரும் சம்பளம் வாங்குகிறார்கள். ஆண்டுக்கு ஒரு 50 ரூபாய் உறுப்பினர் கார்டும், ஆண்டுக்கு 150 ரூபாய் டைரி கார்டு, ஒரு 200 ரூபாய் ஒரு வருடத்துக்கு உறுப்பினராக இருக்கின்றவர் செலவு செய்ய முடியாதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாவட்ட நிர்வாகிகள், வட்டக்கிளை நிர்வாகிகள் அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு கிளைகளுக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் நேரில் சென்று நீங்கள் தான் உறுப்பினராக சேர்க்க வேண்டுமே தவிர அவர்களாக வருவார் என்று நினைக்கக்கூடாது. கடவுளை தேடி நாம் தான் செல்ல வேண்டும். நமக்கு கடவுள் உறுப்பினர்கள் தான், நம்மை உட்கார வைப்பவர் உறுப்பினர்கள் தான். எனவே முதல் வேலைக்காரனாக பதவியிலே இருக்கின்றவர் தான் செயல்பட வேண்டும் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி அனைவரும் ஒன்றுபட்டு கோரிக்கைகளுக்காக தொடர்ந்து வாதாடுவோம், வாதாடி பெறுவோம். முதலமைச்சரிடத்திலே கேட்டு சொல்லி விரைவாக கோரிக்கைகளுக்கு விடிவு காண்போம் என்று சொல்லி இத்தருணத்திலே உடனிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.